கலாஷ்னிகாவோ ஏன் AK-47 கண்ணை கலாஷ்னிகாவ்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? ஃபுல் வீடியோவும் பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கொள்ளாரோட கதையே இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1919ல ரஷ்யால இருக்கிற ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் மிக்கைல் கலாஷ்னிகாவ் பிறகுறாரு. இவர் சின்ன வயசா இருக்கும் போது மெக்கானிசம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. டைம் பாஸ்க்காக நிறைய மெக்கானிக்கான பொம்மைகளை செஞ்சும் விளையாடி இருக்காரு. இவர் 10 வயசா இருக்கும் போதே டிராக்டர் ஸ்டேஷன்ல ஒரு மெக்கானிக்கா ஒர்க் பண்ற ஸ்டார்ட் பண்றாரு. 1938 அப்போ வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் இந்த சோவியத் யூனியன் இவரோட டேலண்ட பார்த்து மிலிட்டரியில ஒரு டேங்கர் மெக்கானிக்கா வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு சில வருஷத்திலேயே இவரோட உழைப்பால டேங்கர் மெக்கானிக்கா ப்ரமோட் ஆகிறாரு. 1941 அப்போ ஜெர்மனி ரஷ்யாவை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்ல கலாஷ்னிகாவ் முழு மூச்சோட சண்டை போடுறாரு. இருந்தாலும் கலாஷ்னிகாவும் அவர் கூட இருந்த சோல்ஜர்ஸும் பயங்கர காயமடைறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஜெர்மனி கிட்ட அப்போ அட்வான்ஸா நிறைய வெப்பன்ஸ் இருந்தது. அப்போ இருந்த ரஷ்யா கிட்ட எந்த அட்வான்ஸ் வெப்பன்ஸும் இல்ல. இதை கவனிச்ச கலாஷ்னிகாவ் நம்ம நாட்டுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான வெப்பனை செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். இதனால அடுத்த வருஷமே ஒரு கன்னை உருவாக்குறாரு. பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனாலேயே துப்பாக்கி உருவாக்குற இடத்துல வேலைக்கு செய்யறாரு. துப்பாக்கியை பத்தி A to Z கத்துக்கிறாரு. ஆப்போனன்ட்ல ஜெர்மனி STG-44 ஒரு கன்னை உருவாக்குறாங்க. அதை எதிர்க்க ரஷ்யா இன்னொரு கன்னை உருவாக்கி ஆகணும்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பட் இன்னொரு சைட் கலாஷ்னிகாவ் உருவாக்குற கன் எல்லாமே ஃபெயிலியரை மட்டுமே சந்திக்குது. பட் ஃபைனலா 1947 அப்போ AK-47 சொல்ற ஒரு கன்னை உருவாக்குறாங்க. மண்ணு, பனிமலை, தண்ணிக்குள்ளேயும் ஒர்க் ஆகுற ஒரு லெஜெண்டரி வெப்பன் தான் இந்த வெப்பனையே சொல்லலாம். இந்த உலகத்திலேயே அதிகமா உற்பத்தி பண்ண கன்னு AK-47 சொல்லலாம். இப்போ தெரியுதா இதை ஏன் கலாஷ்னிகாவ்னு கூப்பிடுறாங்கன்னு? இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.